கடவுள் ஆண்டவர் தனிமையா வாழ அழைக்கல. பாருங்க, பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அவர் 2ஆம் ஆதாமாக தேவனுடைய குமாரனாக பூமியில வந்து அவர் அன்பை சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா உலகத்துல வந்து டார்க்னஸ் இருக்கு. உலகத்துல வந்து எங்க பார்த்தாலும் என்னுடைய உரிமைக்காக நான் ஃபைட் பண்றேன், என்னுடைய ரைட்ஸை கிளைம் பண்றேன் அப்படி சொல்றாங்க. ஆனா நம்முடைய கடவுளுடைய ராஜ்யத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சு அவருடைய இரத்தத்தினால பாவம் கழுவப்பட்ட நம்ம எப்படி இருக்கணும்னா அந்த கிறிஸ்துவின் அன்பிலேயே வாழ வேண்டும். ஆமென். அவர் அன்பு நம்ம கொடுத்துருக்காரு. அன்பு எப்படி வருது அப்படின்னா, இயேசுவானவரை விசுவாசிச்சா இருதயத்துல ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். அன்பு வந்து மனசுக்குள்ள உள்ளதான் விசுவாசம், நம்பிக்கை வருது. சிந்தையில பலவிதமான எண்ணங்கள் வரும். இன்னைக்கு குடும்ப உறவுகள் பயங்கர கேள்விக்குறியா போச்சு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பல நாடுகள்ல திருமணமே இல்லை. ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக மனுஷனை படைத்தார். இந்த ஐயா தன்னுடைய ஓட்டத்தை ஓடி அவங்க கடந்து போய் அவங்க பிள்ளைகளையும் பேர பிள்ளையும் கடவுள் பார்க்க வச்சாரு. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல இந்த பரிசுத்தவான்கள் கடவுளை விசுவாசிக்கிறவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னா, வேதம் தெளிவா சாட்சி சொல்லியிருக்கு. மரித்தோர் உயிர்த்தெழுதலுக்காக காக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பரலோகம் போயிருக்கிறாங்க. அவங்க எங்க போயிருக்காங்க? பரலோகம் போயிருக்கிறாங்க. அநேக நேரங்கள்ல இந்த அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புடைய குணாதிசயத்தை 1-2 சொல்லிட்டு நான் இந்த வார்த்தையை முடிக்கிறேன். பைபிள்ல பாருங்க, மனுஷன் பாவம் செஞ்சுட்டான். மனுஷன் பாவம் செஞ்ச உடனே முதல் ஆதாம் என்ன செஞ்சான்னா, பாவம் செஞ்ச உடனே வார்த்தையே வேறமாயிடுச்சு. ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வச்சார். ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சாரு? கல்யாணம் பண்ணி வச்சார். ஆணும் பெண்ணும். இந்த ஆணும் பெண்ணும் ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அந்த 2 பேருக்குள்ள பாவம் உள்ள வந்த உடனே முதல்ல வந்து ஆண்டவர் என்ன சொன்னா, ஆண்டவரே நீர் கொடுத்த மனைவி எலும்புலேருந்து எலும்புன்னு சொன்னான் ஆதாம். 2வது பாவம் உள்ள போன உடனே நீர் கொடுத்த ஸ்திரீ அப்படின்னு எப்படி வார்த்தை மாறிடுச்சு பார்த்தீங்களா? சில நேரங்களில் நம்ம அன்பு இல்லாதனால ஸ்ட்ரகிள் பண்றோம். ஆனா இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமா வந்து பூமியில உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அவர் என்னன்னா வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அவர் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தார். அன்புன்னா என்ன செய்யணும்? பொறுப்படுத்து, அதை ஃபிக்ஸ் பண்ணணும், அதை தீர்வு செய்யணும். நான் சபைக்காக உயிரை கொடுக்குறேன், நான் என் ஜனங்களை மீட்டுக்கிறேன்னு இயேசு என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த அன்பை காண்பிச்சார். யாருகிட்டையுமே இயேசு கிறிஸ்து கோவப்படலை. இன்னைக்கு நம்ம உறவுகள், இந்த கணவன் மனைவி, அப்பா பிள்ளைங்க, இந்த மருமகன் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கு. அந்த அன்புல மன்னிக்க பழக வேண்டும். இறந்து போனவங்கள இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய தகப்பனார் கடவுளுக்குள்ள அவங்க நித்திரை அடைஞ்சாங்க. கத்தருக்குள்ள அப்பா கூட நான் 6 மாதம் கூட இருந்தேன். அவரும் 85 வயசுல கத்தர் சமூகத்தில் போயிட்டாங்க. உறவுகள் எல்லாமே நமக்கு கடவுள் கொடுத்து ஆசீர்வதிச்சு நம்மளை அன்பினால செதுக்குனாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க சில இடங்கள்லாம் போய் நான்லாம் ஊழியம் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அநாதை பிள்ளை ஆசிரமங்கள் சில இடங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அன்பே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் முசிறியில் ஊழியம் செய்யும்போது அங்கே பைபிள் ஸ்கூல் எடுக்கும்போது முசிறி பக்கத்தில் தொட்டியம்ன்ற இடத்துல அங்கே இருக்கும்பொழுது திருச்சி பக்கத்தில் அங்கே அடிக்கடி மாதம் ஒரு ஹோமுக்கு போவோம். அந்த பிள்ளைங்களாம் 40 பிள்ளைங்க இருப்பாங்க. அப்பா அம்மா இல்லாமல், அல்லது அப்பா அம்மா வேறு கல்யாணம், செமி ஆஃப்ரன்னு சொல்லி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போனால் அந்த பிள்ளைகள் இருக்கும். அந்த சிஸ்டர்ஸ் கூப்பிடுவாங்க, அடிக்கடி கூப்பிடுவாங்க, பாஸ்டர் வாங்க ஜோம் பண்ணுங்க. நாங்கள் அங்கே சாப்பாடு அவங்களோட சாப்பிடணும். அன்பு இல்லை. அந்த பிள்ளைங்களுக்கு மிஸ்ஸிங் வந்து ஒன்லி த அகாப்பே லவ். அதாவது பைபிளில் சொல்லப்பட்ட அன்பு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தன்னலமற்ற சுயநலமற்ற கைமாறு கருதாத அன்பு. அதான் எந்த இடத்துலையுமே நம்ம மாம்சத்தில் கோவப்பட்டு நம்ம மாம்சத்தில் சில வார்த்தைகளை கசப்புகளை பேசலாம். ஆனால் ஆண்டவர் மன்னிக்க சொன்னார். மன்னிச்சா வியாதி வராது. மன்னிச்சா என்ன செய்யாது? ஹாஸ்பிட்டலே மூடிடும். எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அன்பு என்ன செய்ய, அன்புடைய குணாதிசயம் என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும். இந்த காரியத்தை விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். இன்னொரு அன்புடைய குணாதிசயம் மன்னிக்கும். ஆண்டவர் மன்னிக்க சொல்லி கொடுத்தாரு. விட்டுரு. ஒருத்தர் உங்களுக்கு 10,000 ரூபா 1 லட்சம் ரூபா மோசம் போக்குனாங்கன்னா கோர்ட்டு கேஸு போலீஸுன்னு போகிறதுக்கு போல மன்னிங்க. ஆண்டவர் உங்களுக்கு லட்சக்கணக்காக கொடுப்பார். ஆமாம் சொல்லுங்களேன். கடினம் தான் சில நேரங்களில் வந்து ஃபர்கிவ்னஸ்,
அதாவது அன்ஃபர்கிவ்னஸ் அதாவது லாக்ஸ் த டோர் ஆஃப் பிளஸிங், ஃபர்கிவ்னஸ் ஓப்பன்ஸ் த டோர் ஆஃப் பிளஸிங். அதாவது மன்னியாமை என்ன செய்யணும், ஆசீர்வாதத்தை பூட்டி போடும். மன்னித்தல் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கும். இன்னைக்கு அவங்க எல்லாம் கடவுள் சமூகத்தில் போயிருக்காங்க, அன்பை காமிச்சார் அந்த ஐயா. அவங்க வந்து அவங்களால முடிஞ்சதும் சரி முடியாததும் சரி தன் வாழ்நாள்லாம் வேலை பார்த்தாங்க கவர்மெண்ட்ல. அவங்க வந்து பிள்ளைகளை நேசிச்சாங்க. அவங்க தன் வாழ்நாளில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை விசுவாசம் அன்பு நம்பிக்கையை கொட்டினாங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நம்ம என்ன செய்யணும், அன்புல வாழணும், கிறிஸ்துவின் அன்புல. அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் வீடுகளில் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவ குடும்பங்கள்னு சொல்ற வெளியிலே சொன்னேன், அன்பு இந்த அகாப்பே கிரேக்க வார்த்தையில் சொல்லப்பட்ட அன்பு மிஸ்ஸிங். எது எடுத்தாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா பிளேம் கேம்னு சொல்லுவாங்க. என்ன சொன்ன, மற்றவங்கள பிளேம் பண்ணுறது, எஸ்கேப் ஆகி. இன்றைக்கி வந்து எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லே எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் காலேஜ் 3rd year படிக்கிறான், பாப்பா ஒரு 8th standard படிக்கிறான். ஆனால் அவங்க கூட சுயநலமாக இருக்க கற்றுக் கொடுக்குறாங்க உலகம். ஹவு டு பி செல்ஃபிஷ், தனியா. அப்படி அல்ல, குடும்ப உறவுகள் தேவனால் வந்தது. ஆமென் சொல்லுங்க. அப்பா அம்மா பிள்ளை, தாய் தந்தை, புருஷன் மனைவி, மருமக்கமார்கள், இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த உறவு. ஆண்டவர் அப்படி வாழ வச்சிருக்கிறார். ஒருத்தரை அன்பு கூற செய்திருக்கிறார், மன்னிக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த அன்புடைய இன்னொரு குணாதிசயம் அப்படின்னா தன்னலமற்றமா இருக்கும், சுயத்தை தியாகம் பண்ணும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தார், என் பாவங்களை எடுத்துக்கொண்டார், என்னுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அநேக நேரங்களில நம்ம சுயநலமா அந்த மாம்சத்துல இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அநேக பிரச்சனைகள் வருது. நம்ம தான் என்ன செய்யணும், தெரிந்தெடுத்து விட்டு கொடுக்கணும். இப்போ நான் ஒரு உதாரணம் நிறைய பைபிளில் சொல்லுவேன். அதாவது லவ் இஸ் எ சாய்ஸ். அதாவது தேவனுடைய அன்பு அப்படின்னா தெரிந்தெடுப்பு. பாருங்க, பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தின்னு ஒரு பெண்ணு, அவங்க சித்தப்பா தான் வளர்த்தாரு. அவள் ராஜாத்தியா போயிட்டா. அவர் அந்த அந்த பெரிய அகஸ்வேர ராஜாவுடைய அரண்மனையில் அப்பா அம்மா இல்லை, சித்தப்பா வளர்த்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சாய்ஸ் தெரிந்தெடுத்து ராஜா அன்பு கூர்ந்தான். அந்த பட்டத்து ராணி வஸ்தி என்ன செய்யணும், வேணாட்டாங்க. உடனே அவளை வந்து கர்த்தர் உயர்த்தினார். ஆண்டவர் அநாத பிள்ளையை நேசிப்பார். ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட கேட்கவே முடியாது. ஆண்டவர் வந்து தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு தகப்பனா இருப்பார். ஆண்டவருடைய குணாதிசயமே தகப்பன். ஏழைக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவர். நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா யாருக்கு உபாகமத்தில் நிறைய சொல்றார், நான் வந்து யாருக்கிட்டையும் பரிதானம் வாங்க மாட்டேன், நான் ஏழைக்கு அன்ன வஸ்திரம், தகப்பன் இல்லாதவனுக்கு தகப்பனா இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் தாயா இருப்பேன். அதாவது எல்ஷடாய் அப்படின்னா பால் கொடுக்குற தாயா இருப்பேன். அவர் வந்து தகப்பனா இருக்கிறார். ஆண்டவருடைய குணாதிசயமே ஃபேமிலி தான், ஃபேமிலி லவ். பாருங்க, நோவாவும் அவன் கூட 8 பேர் டோட்டலா அந்த போட்டை 100 வருஷம் செஞ்சிருந்தாங்க. அவர் குடும்பம், அப்பா அம்மா 3 ஆம்பளை பையன், மருமக்கமார் 3 பேர், எல்லாரும் போட்டு மிதந்துச்சு. ஷேம் காம் யாப்பே. அந்த நோவாவுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார். குடும்பத்தை ஆண்டவர் விரும்பி ஆசீர்வதிச்சு அந்த நோவா போலவே சபையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உறவுகளின் தகப்பன், அவர் நல்ல தகப்பன். நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அன்புல வளரணும். லவ் இஸ் எ சாய்ஸ். அன்பு வந்து தெரிந்தெடுத்து அந்த அநாத பிள்ளை எஸ்தர் ஆண்டவர் ஏசிச்சு அங்க கொண்டு அரண்மனையில் வச்சார். அதே போல இன்னொரு ரூத் புஸ்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா கணவன் இல்லை, என்ன பிள்ளைங்க இல்லை. அந்த நயோமியோட அந்த பெண் வர்றா, அவ கைமண்ணா ஒரு விதவையா வர்றா. அவ வரும்போது அந்த கோதுமை பொறுக்க ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறார். அந்த புதிய இடத்துல பெத்லகேம்ன்ற உள்ள வர்றாங்க. அவளுக்கு எந்த ஒரு ரிசோர்ஸஸும் இல்லை, வீடு வாசல் எதுவுமே இல்லை. ஆண்டவர் அந்த ரூத்துன்ற பெண்ணை எப்படி நேசிக்கிறாருன்னு அந்த புக்கில் போட்டு, புறஜாதியா இருந்த நம்மளை ஆண்டவர் அடாப்ட் பண்ணார். நம்மளை வந்து புத்திர சுவீகாரத்தை கொடுத்துருக்காரு. ஆமென். கலாத்தியர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் புறஜாதியார நம்மெல்லாம் வந்து இஸ்ரவேல் 12 கோத்திரத்தில் வரல. ஆனால் ஆண்டவர் நம்ம இந்த தென்னிந்தியாவில் உள்ள தமிழர்கள் திராவிடர்களை நம்மளை வந்து நேசிச்சு இங்கே தோமாவை அனுப்புனாரு. இங்கே தோமாவுடைய இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பரங்கி மலையில்
அதே மாதிரி மிசிகன் பால் கூட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காஸ்பல் சுவிசேஷம் வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி 1713 1717 வந்து இங்கே வந்து தான் தமிழ் பைபிள்லாம் பிரிண்ட் ஆச்சு. இங்கேருந்து தான் இந்தியா முழுவதும் 300 வருஷம் போனாங்க எல்லாம். அப்போ அந்த அன்பு இஸ் அ சாய்ஸ். சில நேரத்தில் நம்ம தெரிந்தெடுத்து அன்பு கூற வேண்டும். ஆமே சொல்லுங்களேன். பைபிளில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, இந்த கணவன் மனைவின்ற உறவுல கணவனையும் மனைவியும் ஆண்டவர் வந்து பூமிக்காக படைக்கல. பூமி தான் கணவன் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து. கிரைஸ்ட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் லவ். கணவன் தலை. மனைவி அப்படின்னா சர்ச், மவுண்ட் ஜாயன். மனைவி அப்படின்னு சொன்னா நீங்க பாட்டு நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் பிசிக்கல், இட் இஸ் நாட் எர்த்லி, இட் இஸ் நாட் ஃப்ளஷி. அதாவது மாம்ச பிரகாரமா எல்லாரும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். அதுக்காக ஆண்டவர் எழுதி வைக்கல. கரை திரையற்ற குற்றமற்ற பாத்திரமா இருக்கணும்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. இட்ஸ் அ டைப்பாலஜி. ஆண்டவர் திருமண உறவு அந்த கவர்னன்ட்ட எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ படிச்சது போல எவ்வளோ தப்பு மனுஷன்ட்ட இருந்தாலுமே மனுஷனுடைய இயலாமையெல்லாம் கடவுள் பார்க்காம அவர் பூமியில வந்து சபையை நேசிச்சார். ஆமே. இப்போ நம்மள இயேசு வராமல் இருந்தால் எங்க இருந்திருப்போம்? பரலோகம் போக முடியுமா? இயேசு பூமிக்கு வந்து அந்த அன்பை காட்டி நம்மளை மன்னிக்கலைன்னா நம்ம அவருடைய வாழ்க்கையை அந்த நித்திய ஜீவனை வாழ முடியுமா? நீங்க பாருங்க, நிறைய இடங்கள்ல பார்த்தோன்னா எங்க பார்த்தாலும் நீங்க உலகத்துல பார்த்து வாயை திறந்தாலே ஃபைட்டிங், வாயை திறந்தாலே சுயநலம், வாயை திறந்தாலே டார்க்னஸ், வாயை திறந்தாலே கர்சிங் வேர்ட்ஸ். அப்படி கடவுள் அப்படி வைக்கவே இல்லை. மனுஷனை படைச்சது அன்புல தான் தோட்டத்தில் வச்சார். ஏதேன் தோட்டம்ன்றது ஏறக்குறைய மெசபொத்தேமியா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 10,000 ஏக்கர். அதில் எல்லா ரிசோர்ஸஸையும் பழங்கள்லாம் உண்டாக்கி ஆதாம் ஏவாளை வச்சார். இன்னைக்கு பூமியில இயேசு வந்து எதை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அன்பை காமிக்க, அன்பை வந்து நிரந்தரமாக்க, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணத்தான் வந்தார். அப்ப பெண்ணுன்னு எங்கெங்க சபையை நீங்க எங்கெங்க பெண்ணுன்னு பைபிள்ல படிக்கிறீங்களோ இட்ஸ் அ டைப்பாலஜி ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் த சர்ச். சபை குற்றமற்ற சபை. இப்போ நீங்க நீதிமொழி 31 படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெண் அப்படி இருக்கணும். இப்போ நானே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை, குணசாலியான புருஷனை கண்டுபிடிப்போம் யார் இருக்கா? எப்படி தலைகீழ ஆயிடுச்சா நம்ம சமுதாயம்? அன்பு அப்படின்னா பெண் அப்படின்னு சொன்னா சடனா ஒரு குறைகளை பேச. இப்ப பைபிள்ல நீங்க நீதிமன்றத்து வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல கூட இரவும் பகலும் சாத்தான் சகோதரன் புறமா குறை சொல்றாங்க. அந்த காரியங்களை நிறைய பேர் செய்யறாங்க. மீடியாவெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பொய் சொல்றாங்க. ஆனால் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, அந்த மற்றற்ற மன்னிக்கிற அன்பு தான் நம்ம வாழ ஆண்டவர் கொடுத்த மாதிரி. ஆமே சொல்லுங்களேன். அவர் மாதிரி அன்பு. நீங்க ஐயா அவங்க வந்து சாக்ரிஃபைஸ். இப்போ 74-75 வயசு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இட் இஸ் நாட் ஈஸி. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்னைக்கெல்லாம் ரொம்ப கொடூரமா நிறைய பேர் 40 வயசுல கஷ்டப்படுறாங்க, 30 வயசுல. ஒருத்தர் தியாகம் பண்ணாம, அதே மாதிரி இன்னொரு காரியத்தை சொன்னேன், கிறிஸ்துவின் அன்புனா என்ன செய்யணும்னா தியாகம் பண்ணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சாக்ரிஃபைஸ். தியாகம் பண்ணணும். டைம், நேரத்தை கடவுள் கொடுக்கணும். டைம் தியாகம் பண்ணணும், பணத்தை தியாகம் பண்ணணும். ரிலேஷன்ஷிப், அதாவது உறவுகள், அப்பா அம்மா பிள்ளைங்க அப்படின்னா கொஞ்சம் தியாகம் பண்ணணும். நான் வந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய 28 வருஷம் வட இந்தியாவில் மிஷினரியாகவும் இந்த பைபிள் ஸ்கூல் டீச்சராக இருந்தேன். அநேக வயசில் மூத்தவங்களாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ எல்லா ஜாதி மக்களையும் பார்ப்பேன். ஒரிசாவில் போய் எங்கள் பைபிள் காலேஜ் ஒரு 2-3 வருஷம் எடுத்தேன். உத்தரப்பிரதேசத்தில் போய் எடுத்தேன், நேபாளில் எடுத்தேன், ஸ்ரீலங்காவில் எடுத்தேன். அங்கே ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை என்னன்னா அன்பு தான் தேவை. ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்ல என்ன கல்ச்சராக இருக்கட்டும், எந்த விதமான குடும்பங்களாக இருக்கட்டும், எந்த விதமான தேசமாக இருக்கட்டும், என்ன தவறுதலாக இல்லாமல் இருக்குன்னா அன்பு இல்லை, சாக்ரிஃபைஸ் இல்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், மேரீடு கப்பல் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், மேரீடு பண்ணுங்க. பிள்ளைகள் முன்பாக அன்பு, கிறிஸ்துவின் அன்பை கொட்டி வளங்க. ஆமே. நீங்க வந்து பிள்ளைகளுக்கு அன்பை விதைச்சிங்கன்னா அது 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு திரும்ப கொடுக்கும். அன்பு வந்து என்ன செய்யணும், கைமாறு கருதாம கொடுக்கும். ஆமே சொல்லுங்களேன். அன்பு கொடுக்கும்.
டைமை கொடுக்கணும். இன்னைக்கு விலையேறப்பட்டது, பணத்தை விட விலையேறப்பட்டது என்னன்னா தேவ ஞானம், அந்த நேரம், அதெல்லாம் இங்கே கிடைக்காது. தெய்வீக ஞானம், சாலமன் கத்துட்ட ஞானத்தை கேட்டான். இன்னைக்கு ஐயா நம்ம மத்தியில் இருக்கிற ஐயா இல்லை, ஆனால் அவங்க அன்பை கொடுத்தாங்க. அவர் சாக்ரிஃபைஸாக வாழ்ந்தார். அவர் தன்னுடைய 70 வயதுன்றது ஒரு ஜென்ரேஷன். இன்னைக்கு அதே அன்புல போன ஜென்ரேஷன் மாதிரி இந்த ஜென்ரேஷன் இருக்கா? இல்லை, நிறைய மிஸ்ஸிங். அதனால தான் சொல்றேன், கெட் பேக் டு த கிறிஸ்துவின் அன்பு. இந்த 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்ட அன்புல நம்ம வாழ்வோம். அன்பை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு அன்புனால நிரப்புங்க தகப்பனே. ஆண்டவரே என்னை ஞானத்தினால நிரப்புங்க, கிருபையினால நிரப்புங்க, என்னை தயவுனால நிரப்புங்க. ஏதாவது சூழ்நிலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் இருக்குமானா முதல்ல அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட போய் ஜெபத்துல சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார். நீங்க அன்புல இருக்கணும் தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. இயேசு பூமிக்கு வந்தது காரணம் அன்பா இருக்கணும். அதே மாதிரி கிறிஸ்துவ அறியாதவங்க யாரா இருந்தாலும் கிருபையில பாருங்க, கிருபையில அவங்கள மன்னிங்க. அவங்க ஒரு நாள் கர்த்தருக்குள்ள வருவாங்க. கிருபையில பார்த்தா எந்த இடத்துலையும் நம்ம என்ன செய்ய, அடுத்தவங்களை குற்றப்படுத்த மாட்டோம். இந்த லவ் இஸ் அ சாய்ஸ், லவ் இஸ் அ சாக்ரிஃபைஸ் ஆஃப் செல்ஃப். சில நேரங்களில் எக்ஸ்ட்ரா 1 மைல், எக்ஸ்ட்ரா 2 மைல் என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் அன்பை சொல்லித்தரேன். அதே மாதிரி எங்கள் பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம மிஸ்ஸிங்காக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அன்பு, தேவ அன்பு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடலாம். ஆமென். ஒரு நாளும் நான் சொல்கிறேன், டெத், எல்லாரும் மரணத்தை பெருசா பேசுறாங்க, ஆனா அன்பு மரணத்தை காட்டிலும் வல்லமை உள்ளது. லவ் ஆஃப் காட் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் த டெத். மரணம் ஒரு ஆவி, மரணம் ஒரு பெருசு கிடையாது. கண்ணை மூடனா அந்த கருத்தை திறக்கணும். இயேசு விசுவாசிக்கிறவங்களுக்கு பரலோகம். ஆமென். இயேசு விசுவாசிக்கிறவங்களுக்கு பரலோகம் ஆண்டவர் வச்சது உண்மைதான். இது வரைக்கும் 6000 வருஷம் இறந்து எல்லாருமே அவங்க காத்திருக்காங்க கர்த்தருடைய வருகைக்காக. நீங்கள் நேரம் இருந்துச்சுன்னா நிறைய பைபிள் எப்படி 12ஆம் அதிகாரம்லாம் 13ஆவது படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தியாகமான இந்த சாக்ரிஃபிஷியல் லவ்வுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே என் இருதயத்தை அன்பினால் நிரப்புங்க. அதே மாதிரி பழைய காரியங்கள், இறந்து போனவங்க, மற்ற காரியங்கள், உங்களுக்கு தெரியாத காரியங்கள்லாம் பற்றி பேசாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் என்ன செய்வோம்னா, ஆண்டவரே நான் அன்பில் வாழ்வேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இன்னும் அன்பு கொடுங்க, கிறிஸ்துவ போல நான் வாழ்வேன், எனக்கு அன்பில் நான் மன்னிப்பேன், மற்றவங்களை அன்பில் நான் மற்றவங்களுக்கு விட்டு கொடுப்பேன், நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் ஹார்ட், அந்த அன்பில் மன்னிச்சிங்கன்னா யூ வில் நெவர் கெட் சிக்னஸ். உங்களுக்கு சிக்னஸே வராது. டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏன் வியாதி வருது அப்படின்னா மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ஊழியம் செஞ்சோம். அங்கெல்லாம் ஒரு லெப்பர்சி பீப்புள் நிறைய பேர் பார்த்து நாங்கள் வாழைப்பழம் பிரெட்டு, நான் சொல்கிறேன் 1980s இப்போல்லாம் விட மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒவ்வொரு வியாதிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த நிலைமைக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டால், நான் செஞ்ச தப்பு தான் சார். நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்பு மிஸ்ஸிங்காக இருக்கு. அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பு இல்லாதனால தான் இன்னைக்கு குடும்பங்கள் செதஞ்சிருக்கு. அந்த மன்னிக்கிற சுவாபத்தை தாருங்க. இயேசு கிறிஸ்து யாரையுமே குறை சொல்லல. அவர் ஒரு மாதிரியை வச்சிருக்காரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு, அவர் ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். என்னன்னா நம்ம அன்புல வாழணும். எந்த இடத்துலையும் சரி, எந்த இடத்துலையும் டோன்ட் பிளேம் ஈச் அதர். அடுத்தவங்களை சொல்லாதீங்க. யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க பொறுப்படுங்க, நீங்க எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதாவது பிள்ளைகள் பெற்றோரை குறை சொல்றது, பெற்றோர் அதெல்லாம் இருக்கவே வேண்டாம். உங்களுக்கு கிடைச்ச கிருபையில, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொட்டன்ஷியல்ல, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கெப்பாசிட்டியில நீங்க அன்பு கூறுங்க. ஆமென். அன்பு சூழ்நிலைகளை மாற்றும். அன்பு அதாவது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழித்து போடணும். ஒரு நாள் பரலோகத்திலிருந்து ஆவியானவர் வந்துட்டார். பரலோகம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த நிறைவானதுன்னா பரலோகம் தான். அது வந்துச்சுன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கை போயிடும். அன்பு காட்டினாங்க, பெற்றோர் நமக்கு அன்பு காட்டியிருக்காங்க. இன்னைக்கு பெற்றோர் இல்லாத பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாங்க. வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் கிட்ஸு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு இல்லாத ஒரு கல்ச்சர் நிறைய இடங்கள்ல. நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் எங்கே போனாங்க, இப்போ நைஜீரியாவில் நான் போனேன் 2015 2016
ஜொகனாஸ்பர்க்லாம் போனேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ மேரேஜ். 10 வருஷத்துக்கு முன்னாடியே மேரேஜே கிடையாது. அந்த கல்ச்சர் இங்கேயும் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவருடைய மாதிரி, கடவுளுடைய மாதிரி, இயேசு கிறிஸ்துவனுடைய மாதிரி என்னன்னா ஃபேமிலி, ஃபேமிலி லவ், பிரதர்லி லவ், சகோதர சிநேகம், அதே போல ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறது, தியாகம் பண்றது, அப்பா அம்மா அன்பு, தகப்பன் மகன் உறவு, அம்மா மக உறவு, அன்பு. அந்த அன்புல வாழத்தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி திரும்ப இந்த பாட்டை